ஓம் சாய்ராம். சாய்பாபா நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க சாய்ராம். பாபா நான் சொல்றதை எதையுமே கேட்க மாட்டேங்கிறாரு, என்னோட வேண்டுதல் நிறைவேற்ற மாட்டேங்கிறாரு. ஏன் பாபா இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய சாய்ராம் கேட்டுட்டே இருந்தீங்க. பாபாவுக்கு காது கேட்கலையா, பாபா ஏன் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பாபா மேல கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு. இதுக்கு ஒரு அழகான ஒரு விஷயம் இப்ப ஷெடியூல் நடந்தது. அந்த விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சாய்ராம். இந்த சாய்ராம் பாபாவோட ஒரு மிகப்பெரிய பக்தர். இந்த சாய்ராம் வருடத்துக்கு 2 முறை ஷிரடி வருவாங்க. ஷிரடி வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க நிறைய பேரோட தான் சேர்ந்து வருவாங்க. ஒரு 15-20 பேரோடாவது சேர்ந்து ஷிரடி வருவாங்க. ஏன் அப்படின்னா ட்ரெயின்ல வரும்போதும் போகும்போதும் நிறைய இடங்கள் போகும்போதும் அவங்க நிறைய பேருக்கிட்ட பாபா பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. பாபா பண்ண அற்புதங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. நிறைய விஷயங்கள் கேட்க கேட்க அவங்களுக்கு இன்னும் நிறைய பக்தி வரும். பாபா மேல நிறைய பாசம், பக்தி, நம்பிக்கை எல்லாம் நமக்கு வரும். அதனால நான் நிறைய சாய் பக்தர்களோட தான் ஷிரடி எப்பவும் போவேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எனக்கும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நல்ல விஷயமா இருக்கு. ஏன்னா பாபா பத்தியே பேசிட்டு போறோம், பாபா பத்தியே பஜனை பாடுறோம். இடையில போகும்போது வரும்போதும் பாபாவோட பஜனை பாடிக்கிட்டே போறோம். பாபாவோட கதைகள் கேட்கும்போது, அவரோட லீலாஸ் கேட்கும்போது நமக்கு இன்னும் பாபா மேல நிறைய பக்தி, நம்பிக்கை வரும் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் சாய்ராம் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். இந்த தடவை அவங்க ஷிரடி போயிருந்தப்ப பாத்தீங்கன்னா அவங்க கூட இன்னொரு சாய்ராமும் சேர்ந்து சேஜ் ஆரத்தியில கலந்துருக்காங்க. அவங்க ஒவ்வொரு தடவையும் ஷிரடி போறப்ப ஒரு ஆரத்திலேயாவது அவங்க கலந்துக்கிற மாதிரி அவங்க அமௌண்ட் பே பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இந்த தடவை அவங்க சேஜ் ஆரத்திக்கு அவங்க பணம் கட்டியிருந்தாங்க. அவங்களும் அவங்க கூட சேர்ந்த இன்னொரு சாய் பக்தரும் சேஜ் ஆரத்திக்கு போயிருந்திருக்காங்க. அப்ப அவங்க கூட அந்த சாய் பக்தர் அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, சாய்ராம் சேஜ் ஆரத்தி முடிஞ்சவொடனே சமாதி மந்திர் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுறாங்க, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க அப்படின்னா பாபா நைட்டு தூங்கிடுவாங்க. இந்த நேரத்தில் நம்ம என்ன பேசினாலும் பாபா கேட்காது. நைட்டு ஒரு 10:30 மணிக்கு ஆரத்தி முடிஞ்சு பாபாவுக்கு இந்த நெட்டெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி காலையில 4:30 மணிக்கு தான் காக்கட ஆரத்தி பாடி பாபாவை எழுப்புவாங்க சாய்ராம். அந்த அளவுக்கு பாபா நைட்டு ஃபுல்லா நல்லா தூங்குவாரு அப்படின்னு சொல்லி இந்த சாய்ராம் சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு இவங்களுக்கு எப்படி இதை புரிய வைக்கிறது? ஏன்னா பாபா ஒரு மிகப்பெரிய மகான். பாபாவுக்கு நம்ம மனசுல நினைக்கிற விஷயங்கள் கூட பாபாவுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் பாபா நம்ம கூடவே இருக்காங்க, நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றத அவங்க இன்னும் உணரலையே அப்படின்னு நினைச்சு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ஆரத்தி முடிஞ்சு வெளியில வரும்போது இவங்க சொல்லியிருக்காங்க, சாய்ராம் எனக்கு உதினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு நிறைய பேர் என்கிட்ட உதி கேட்பாங்க. நான் உதி அவங்களுக்கு எல்லாம் கொடுப்பேன். ஆனா ஒரு வருஷனுக்கு ஒரு உதி தான் ஷிரடியில கிடைக்கும். பாருங்க, இப்ப நம்ம ஆரத்தி முடிஞ்சோம்னா நமக்கு உதி கொடுக்கவே இல்லை, நமக்கு ஒரு உதி நமக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டே இருந்திருக்காங்க. அப்ப அவங்க சொன்னாங்களா, பாபா நினைச்சாருன்னா நான் இங்கிருந்து வெளியில போறதுக்கு முன்னாடி எனக்கு சமாதி மந்திர்ல அவர் உதி கொடுப்பாரு சாய்ராம் அப்படின்னு இவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அவங்க அப்படியே மெதுவா நடந்து வந்துகிட்டே இருந்தாங்களாம். கேட் நம்பர் 3 வழியா அவங்க வெளியில வர்றதுக்காக வரும்போது முக்தர்ஷன் தாண்டி கிராஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அங்க ஏதோ ஒரு மின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. என்ன மின்னுது அப்படின்னு பாக்கும்போது அங்க ஒரு உதி பாக்கெட் கிடந்திருக்கு. சமாதி மந்திர்ல முக்தர்ஷனுக்கு பக்கத்திலேயே அவங்களுக்கு ஒரு உதி பாக்கெட் பாபா கொடுத்திருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. பாபா அவங்க மனசுல நினைச்சதை அந்த இடத்த நிறைவேற்றி கொடுத்திருக்காரு. அப்பதான் இந்த சாய்ராம் அவங்க கூட வந்தவங்கள்ட்ட சொன்னாங்களாம், பாருங்க சாய்ராம், பாபா சேஜ ஆரத்தி முடிஞ்சு நெட்டெல்லாம் போட்டு பாபாவை தூங்க வச்சுட்டாங்க. இனிமே நம்ம என்ன பேசினாலும் பாபா கேட்காது. இனிமே காலை 4:30 மணிக்கு மேலதான் நம்ம பாபா கிட்ட பேச முடியும், நம்மளோட வேண்டுதலை சொல்ல முடியும்னு சொன்னீங்க பாத்தீங்களா? ஒரு செகண்ட்ல அவன் மனசுல நினைச்சது கூட பாபா நிறைவேற்றி கொடுத்துட்டாரு பாருங்க. நான் இப்பதான் எனக்கு ஒரு உதி பாக்கெட் பாபா இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இதே இடத்துல எனக்கு உதி கொடுக்குறாரு பாருங்க பாபா. இதுதான் சாய்ராம் நம்ம பாபா. நீங்க எந்த இடத்துல நினைச்சாலும் பாபா உங்க கூடவே இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட சொல்லுங்க, அதை கண்டிப்பா பாபா நிறைவேற்றுவாங்க அப்படின்னு அந்த சாய்ராம் அவங்க கூட சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அங்கனக்குள்ள அழுகையே வந்துருச்சாமா. அவங்க கூட அந்த சாய்ராமுக்கு அப்படியே அழுதாங்களாம். அவங்க நம்ம கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப அருமையா அற்புதமா சொல்லியிருக்காங்க அவங்க. இதுதான் சாய்ராம், நம்ம சாய்பாபா. எல்லாரும் நினைக்கிறாங்க சாய்பாபா நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாரு, பாபா நான் பேசுறது காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு, ஏன் பாபா இப்படி அமைதியா இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாபாவை நீங்க நினைச்சா போதும் சாய்ராம், பாபா உங்க கூடவே எப்பயுமே இருப்பாங்க. ஒவ்வொரு செகண்டும் பாபா உங்க கூடவே இருக்கிறத நீங்க உணர்வீங்க. நம்ம மனசுல நினைக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட பாபா ரொம்ப அழகா நிறைவேற்றும் போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆஹா, இதை நான் மனசுல நினைச்சேனே, பாபா நிறைவேற்றி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி. அதான் பாபா நம்ம கூடவே இருக்காரு சாய்ராம். ஒவ்வொரு செகண்ட் நம்ம கூடவே நம்ம நின்று வழி நடத்திக்கிட்டே வர்றாரு. இந்த அற்புதமான மகானோட மகா சக்தியோட மகா சமாதி தினம் வர 2ஆம் தேதி வருது சாய்ராம்.
நீங்க எல்லாருமே இந்த தினத்தன்று உங்க மனசுல என்ன கோரிக்கை இருந்தாலும் பாபா கிட்ட சொல்லி அந்த பாபா என்னோட கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாம சப்தாகம் பண்ணுங்க. ஒரு வார பாராயணம் பண்ணுங்க. உங்க மனசுல உள்ள வேண்டுதலை பாபாட்ட சொல்லுங்க. கண்டிப்பா பாபா உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி தருவாங்க. ஒரு வார பாராயணம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கேன் சாயராம். ஒரு வாரம் எப்படி ப்ராப்பரா பாராயணம் பண்ணணும் பாபா எங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க உங்களுக்கு தேவைன்னா பாருங்க சாயராம். கண்டிப்பா ஒரு வார பாராயணம் பண்ணுங்க. டெய்லி நாம சப்தாகம் பண்ணுங்க. நிச்சயமா உங்க அத்தனை பேரோட வேண்டுதலையும் பாபா நிறைவேற்றி தருவாங்க. நம்பிக்கையோட இருங்க சாயராம். நல்லதே நடக்கும். சாயராம்.